வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை வேடிக்கையான மிகவும் வினோதமான விடயமாக இருக்கின்றது. என்னவென்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தி வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. காரணம் என்னவென்று சொன்னால் எமக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்ற எதிர்க்கட்சிகள் வெறுமனே தேசிய மக்கள் சக்திக்கு சேறு பூசுகின்ற நடவடிக்கையிலே தான் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதனை மாற்றி அவர்களது கொள்கைகள் அல்லது அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் அல்லது இவ்வளவு காலம் என்ன செய்தார்கள் என்ற நடவடிக்கைகளை கூறுவார்கள் என்றால் ஒரு ஆக்கப்பூர்வமான விடயமாக இருக்கும். அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படக்கூடும். எனவே அவர்களது தேர்தல் உத்திகளை மாற்றி அமைத்தது சிறப்பு. என்னுடைய ஆலோசனை அவர்களுக்கு என்னவென்று சொன்னால், அவர்களது தேர்தல் உத்திகளை மாற்றி எதிர்வரும் தேர்தல்களால் காத்திரமான ஒரு தேர்தல் உத்திகளை பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதேபோல் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு என்ன வகையான நடவடிக்கைகளை கூற முடியும் அல்லது எவ்வகையான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் இந்த பிரதேசங்களிலே என்ற விடயங்கள் தெரியாவிட்டால் வேண்டுமென்றால் அவர்களுக்கு நான் அது தொடர்பான ஆலோசனைகளை கூறக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். தேசிய மக்கள் சக்தியின் அலை என்பது இரட்டிப்பாக மாறி இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. நாங்கள் கணிசமான சபைகளை தனித்து ஆட்சி புரியக்கூடிய வகையிலே வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அநேகமாக எங்களுடைய ஆட்சியிலே அந்த கூட்டாட்சி என்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்று சொன்னால் ஏனைய கட்சிகளிலே தேர்தலில் போட்டியிடுபவர்கள் கடந்த காலங்களிலே போட்டியிட்டு அதே நபர்கள் தான் போட்டியிடுவது அது கணிசமாக காணப்படுகின்றது. இருப்பினும் நாங்கள் அது தொடர்பாக இன்னும் நாங்கள் தீர்மானம் எடுக்கவில்லை. அநேகமாக தடுத்து ஆட்சி புரிவதற்குத்தான் நாங்கள் எங்களுடைய கொள்கையாக கொண்டிருக்கின்றோம்.